என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மாச்சி வீட்டில் எடுத்தது தானே வச்சு பேர் வைப்பாவ. நீங்க ஏன் மாத்த சொல்றீங்க? வி, உனக்கு ஒன்றும் தெரியாது. உன் வேலை என்னமோ அதை பாரு. உனக்கு தெரியாது, சின்ன பிள்ளைக்கு வாய் நுழைச்சிட்டு இருக்க. பேசாம அந்த பக்கம் வரமா நில்லு. முத்தலகு, கலட்டிட்டு இதை போட்டு விடு. ஏ அன்பு, நீ போட்டு விடுறீங்களா? கௌசி, நீ எதுக்கு அவ சொல்லிக்கிட்டு நீயே கழட்டி விட்டு பிள்ளைக்கு போட்டு விடு. எனக்கு தெரிஞ்சதுனாலதாக்கா நான் சொல்றேன். என் பையனுக்கெல்லாம் நாங்க அப்படிதான் வச்சோம். நீங்க தான் ரொம்ப மாத்தி பேசுறீங்க. அதெல்லாம் அதெல்லாம் அவங்க எடுத்த ட்ரெஸ் தான் போட்டு பேர் வைக்கணும். பெரியம்மா, நீங்க மாத்தாதீங்க சரிங்களா? அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறட்டும். இல்லம்மா அருவி, பரவாயில்ல, அவங்க ஆசைப்படுறாங்க, அவங்க அதையே போட்டு விட்டுக்கட்டும்மா. ஏம்மா கௌசி, நீ எடுத்து வந்ததே மாத்திக்கோ. இல்ல அத்தை. அம்மா நீ பேசாம இருமா. அத்தை போட்டு விட்டதே போட்டுக்கட்டும். அந்த ட்ரெஸ்லேயே பேர் வச்சுக்கிறலாம். பிறகு வேணா என்னோட ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டுக்கிறலாம். ஏய் கௌசி, சொல்லிட்டே இருக்கேன், நீ என்ன அவங்க சொல்றது தான் கேட்பியா? நான் சொல்றதை கேட்க மாட்டியா? நான் தான் மாத்திக்க சொல்லிட்டேன் எல்லாம் உள்ள தாச்சி. அப்புறம் என்ன உங்களுக்கு? கௌசி நீ மாத்திக்கமா. கௌசி வேணா கௌசி, அவிய எடுத்ததே போட்டு விட்டுட்டோம். அவிய பாவம்ல. நான் சொல்றத நீங்க கேட்கவே மாட்டீங்க அப்படித்தானே? என்னமோ பண்ணுங்க. நான் சொல்றது என்னைக்குதான் கௌதம் நீ கேட்ட? இன்னைக்கு கேட்கறதுக்கு விடுமா. கௌதம் சொல்றதுதான் கரெக்ட். அந்த ட்ரெஸ்லயே இருக்கட்டும் அத்தை, நான் மாத்தல. சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க கொண்டா முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை நானே மாத்தி விட்டுக்கிறேன். ஏமா குடுங்க. கௌசி ஒரு நிமிஷம். இப்ப என்ன, அந்த ட்ரெஸ்ஸை மாத்துறதுல ஒன்றும் நான் குறைஞ்செல்லாம் போயிட மாட்டேன் சரிங்களா? இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா இவ்வளோ நேரம் போட்டிருந்தேன். இப்போ நீங்க எடுத்துட்டு வந்ததை போட்டு விட போறோம். இதுல என்ன இருக்கு? ஏதாவது கிடைக்க போதா என்ன? ஒன்றும் கிடைக்காது. இந்தா இவங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸே நான் போட்டு விடுறேன். எல்லாரும் வந்தாச்சா? நம்ம அம்மா அப்பா எங்க? அன்பு உன் அப்பா எங்க? அப்பதான் எங்க? யாரையும் காணும். அருவி, கிருஷ்ணா சித்தப்பா வரலையா? மல்லிகா சித்தி, மயில் சித்தப்பா எல்லாம் காணுமே. வரேனாங்க கௌதம், தெரியல. உங்க சித்தப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. மல்லிகா கிட்ட கேட்டே நீ போ, முன்னாடி வரேன் அப்படின்னாக. எப்போ வராகலாம் தெரியல கௌதம். நானும் என் பையனும் ஃபர்ஸ்டா கிளம்பி வந்துட்டோம். ஏமா அதான் என் அப்பத்தா, உன் மாமியார் அது எங்க? தெரியலடா. அந்த கிளவி வந்தா என்ன, வரலன்னா என்ன? என்னத்தாவது சொன்னோம்னா அது ரொம்ப பேசும். அதுக்காக நான் அதை கூப்பிட்டேன். என்னமோ ரொம்ப பிகு பண்ணுச்சு. நீ வாராட்டி போ அத்தான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அது வந்தாலும் சரி வாராட்டியும் சரி. சரி நீங்க பேரை வச்சு விடுங்க. உங்க அப்பா வந்துடட்டுமா? ஆமா, அப்பா வராம அப்புறம் வைக்க முடியுமா என்ன? அப்பா வந்துடட்டும். அன்பு, உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு. ஆ சரி கௌதம். என்ன முத்தலகு, அப்புறம் என்ன ட்ரெஸ்ஸை வாங்கி கையில வச்சுட்டே இருக்க? அவனுக்கு போட்டு விட வேண்டியதானே? நீ போட்டு விடுறியா இல்ல நானே வந்து போட்டு விடவா? இந்தா இருங்க முல்லையதாச்சி, நானே போட்டு விடுறேன். கௌசி இது உள்ள இருக்கா? வேணான்னு சொல்றேன். ஏன் அத்தை நீங்களும் கேட்க மாட்டீங்க? பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, நான் போட்டு விடுறேன். ஷோ, எங்க அம்மா இருக்கே, அது நினைச்சதை செய்யணும்னு நினைக்கும். இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல கலட்டணும், அதை போடணும்னு நினைச்ச உடனே எப்படியாவது கலட்ட வச்சு பேச வச்சு கலட்ட வச்சிருமே. இது இருக்கே. என்ன மல்லிகா, போகலையா அன்பு வீட்டுக்கு? தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிறாதியே, அவ்வளோதான் பார்த்துக்கிடுங்க. சரி சரி விடு. என்ன, அவன் செயினை எடுத்துட்டு வந்தா அவன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னா நம்ம கிட்ட காசு இருக்கணும். அவங்க கிட்ட காசு இருக்கு, எடுத்துட்டு வராக. நம்ம கிட்ட என்ன காசா இருக்கு? நீ அதை புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பேசுனா அப்புறம் மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? அதுக்காக தான் பிடிச்சி திட்டி விட்டேன், அடிச்சு போட்டேன். சொன்னேன், நீ ஒரு தடவையில கேட்கல, அதுக்காக தான் அடிச்சேன். நீ பண்ணது தப்பு இல்லையா? அந்த பிள்ளை அவ்வளோ கெஞ்சுது இல்ல, அக்கா நான் சொல்லல, அக்கா நான் சொல்லலன்னு. கொஞ்சமாவது அதை நீ காதல வாங்குறியா? அதை வாங்க மாட்டேங்கிற. இல்ல நீ ஏமாத்திட்ட, நான் உன்கிட்ட கேட்டதுக்கு நாங்க எதுவும் வாங்கலன்னா இப்ப எப்படி வாங்கினா அந்த பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ற. அப்ப இதெல்லாம் உன்னோட தப்பு தானே? அப்ப அதுக்காக அடிக்காம என்ன பண்ண சொல்ற? சரி சரி, மன்னிச்சிரு. அடிச்சது தப்பு தான், அடிச்சிருக்க கூடாது. கோவம் வந்து தொலைஞ்சிருச்சு. சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்ட்ட. அதனாலதான் நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ட்ரெஸ் வாங்குறதே பெரிய விஷயம். அங்க வேற பயிலவருக்கு, அந்த பையில உள்ள ட்ரெஸ் அந்த பையலுக்கு கொண்டே மாட்டி விட்டு வா வா, நான் எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியில போறேன், சாயங்காலமா போய் வேணா பிள்ளைய பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வந்துரு மல்லிகா. அப்புறம் அண்ணன் கோச்சுக்குருவாக. எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை, இப்பதான் ஃபோன் வந்துச்சு, நான் உடனே போயாகணும். நீ போயிட்டு வந்துடுறியா? ஏன் நான் போனாதானா? நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஆளுக்கு அங்கே போனால் செயினை மாட்டவும் மோதிரத்தை மாட்டவும் அதை பண்ணவும் இதை பண்ணவும் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு இருக்க முடியுமா என்ன? வேண்டாம், நான் போகல. நீங்கள் வேணா போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுட்டு வாங்க. மல்லிகா, அறிவு இருக்கா இல்லையா மல்லிகா? உனக்கெல்லாம் அறிவு கெட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. சி,
திரும்ப திரும்ப ட்ரெஸ்ஸு செயின் மோதிரம்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் தான் இப்படியெல்லாம் பேசுறியோ சத்தியமா எனக்கு தெரியல மல்லிகா. ஷோ கடவுளே. உங்களுக்கு என்ன, நீங்க ஓடுற உடியார மனசே, நான் இந்த ஊருக்குள்ள நடமாடுற ஆளு. 4 பேரு ஏண்டி அவங்க அதை போட்டாவலாம், ஏண்டி இவங்க இதை போட்டாவலாம், நீ என்னத்தடி போட்ட ஏதடி போட்டான்னு என்னையே தானே கேட்பாளுங்க இந்த ஊருக்குள்ள. நான் அவளுவள்கிட்டலாம் என்னத்த நான் பதில் சொல்லிட்டு கிடப்பேன். நீ பேசுற பெருசா பேச்சு. ஆமா போங்க அங்கிட்டு. நான் போகலன்னா போகல, நீங்க போங்க, இல்லைன்னா போகாம இருங்க. என்னைய போன்னு சொல்ற வேலை வச்சுக்கிறாதீங்க. இதுக்கு மேலலாம் உன்னை திருத்தவே முடியாது மல்லிகா. இப்ப போறியா, என்ன பண்ண சொல்ற? சரி பரவாயில்ல, நான் வேலைக்கு போறேன். உன்னைத்தான் காரி துப்புவாக, எனக்கு என்ன வந்துச்சு? நீ போகாம இருந்தா உன்னைத்தான் நினைப்பாக, பொம்பளை வீட்டுல இருந்துகிட்டு வரலன்னு. நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியாளுகளுக்கு தெரியுமா? இல்ல வெளியாளுகளுக்கு காமிச்சுக்கத்தான் வேணுமா? அதெல்லாம் தப்பு இல்லையா? கிளம்பு மல்லிகா, சொல்றத கேளு. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். போ, அடிச்சது தப்பு தான், மன்னிச்சிருன்னு உன்கிட்ட நான் மன்னிப்பை கேட்டுட்டேன். அதுக்கு மேலே நீ என்ன பண்ண சொல்ற சொல்லு. சரி சரி போறேன். இப்ப என்ன போகணும் அவ்வளவுதானே? போறேன் கத்தாதி. இங்க பாரு, நான் கத்தெல்லாம் இல்லை, நான் பொறுமையா தான் உன்கிட்ட எடுத்து சொல்றேன். நான் எதுக்காக கத்த போறேன்? போயிட்டு வா டக்குன்னு. அருவி போயிருச்சு தானே. அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா போயிட்டாக முதவே. ஏன் உன்னை கூப்பிடலையா என்ன? கூப்பிடாமைய போச்சு அருவி? கூப்பிட்டாக, நான் தான் வரல அப்படின்ட்டேன். நீ போ, நான் வரலன்னே. பிறகுதான் போனாக, கூப்பிடாமலாம் ஒன்றும் போகல. பாவம் மல்லிகா, அந்த பிள்ளையே பொசுக்குன்னு பேசுற. பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு பொசுக்குன்னு அந்த பிள்ளைய ஒரு மாதிரி ஓரங்கட்டி பேசுற. ரொம்ப மனசொடைஞ்சு போகுது அந்த பிள்ளை. இப்படிலாம் பேசாத மல்லிகா, எனக்கே சங்கடமா இருக்கே. அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். இப்படியெல்லாம் தயவு செஞ்சு பேசாத. என்ன பேசாத, இல்ல என்ன பேசாதன்னு கேட்டேன். நீங்க வேலை கிளம்பும் முதல்ல. போ, நான் போறேன். சரி போயிட்டு தான் வருவோம். அப்புறம் என்ன பண்றது, 4 பேர் நம்மளை தான் சொல்லுவாள், இந்த பொம்பளை வர மாட்டேன்ட்டா வைக்க மாட்டேன்ட்டான்னு. சரி போறவங்களுக்கெல்லாம் போயிட்டு நல்ல மனுஷி ஆக்கிடுவாளுங்க. நம்ம ஏன் வீட்டில் இருந்துட்டு கெட்ட மனுஷி ஆகணும்? போவோம் இப்படி. இப்ப பாரு, இந்த ட்ரெஸ் எம்புட்டு அழகா இருக்குன்னு. என் மக எடுத்துட்டு வந்ததுதான் என் பேரனுக்கு அப்படியே சூட்டா இருக்கு. நீ எடுத்துட்டு வந்தது நல்லா இருந்துச்சு. சிவப்பு கலர் பார்டர் வச்சு எப்படி இருக்குன்னு பாருடி முத்தலகு. இவ வாயை திறந்துட்டாளா? விளங்குன மாதிரிதான். முதலுக்கு என்ன இது, யாரு ட்ரெஸ்ஸா? வாங்கனே, யாரு ட்ரெஸ்ஸும் இல்லனே, இந்த நமக்கு அவசியம் எடுத்துட்டு வந்ததுதான். அது சரிதான். முத்தலகு, நீ எடுத்துட்டு வந்ததுல போட்டு பேர் வச்சு விடணும் அம்மாச்சி விட்டு ட்ரெஸ்ஸ. ஏன் கவுசி எடுத்துட்டு வந்ததை மாட்டி வச்சிருக்கு? கழட்டிட்டு நீ எடுத்துட்டு வந்ததை முதல்ல போட்டு விடு. அதை போட்டு தான் பேர் வைக்கணும். கழட்டிட்டு போட்டு விடுமா அதை. வேண்டி முல்ல, உனக்கு இதெல்லாம் தெரியாதா? சொல்ல மாட்டியா? நீ பண்ணதே நீ இந்த வேலையாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கழட்டிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு. இல்லனே பரவாயில்ல, பிள்ளைக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக தானே இருக்கு பிள்ளைக்கு, பரவாயில்ல இதே போட்டுக்கிறட்டும். இதனால என்ன இருக்கு? என் விட்டோம், நான் எடுத்ததை போட்டா என்ன, கவுசி எடுத்ததை போட்டா என்ன, அவ அத்தை எடுத்தது தானே, இருந்துட்டு போட்டு விடுங்க. நீங்க பேர் வைக்கிற ஏற்பாடை பண்ணுங்க. அப்பத்தாவை கூப்பிடு, அங்கே வெளியில அடுப்பரிச்சு விட்டுட்டு இருந்துச்சு. அப்பத்தா வா, அப்பத்தா பிள்ளைக்கு பேர் வைக்கணும். என்ன செய்யற வெளியில? எட்டி இந்த இதை கிண்டி விட்டுட்டு இருக்கிறேன். ஆள் ஒருத்தரும் இல்லை, அடி பிடிச்சிரும் போல. அதனால நீங்க பேர் வைக்கிற வேலையை பாருங்க. நான் பிறகு வந்து என் பேரங்காதில் பேரை சொல்லிக்கிறேன். நீங்க வேலையை பாருங்க. சரி அப்பதான் அதை கிண்டி விட்டுருக்கும் போல. இருக்கட்டும். அப்புறம் அதை அடி பிடிச்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணே நீங்க பேரை வச்சு விடுங்க. ஏமா சம்மந்தி எங்க காணோம்? அவரு நான் 10 நிமிஷம் ஆகும்ட்டாருண்ணே. ஏங்கத்த, கொஞ்சம் மாமா வரட்டுமே. அதெல்லாம் நல்ல நேரம் முடிய போகுது. நல்ல நேரம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பேரை வச்சு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? சம்மந்தி வந்துட்டா தேவல முல்ல, நீ பேசாம இருடி. சம்மந்தி வந்துருட்டுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேரை வைங்கன்ட்டு இருக்க. சம்மந்தி வந்துடட்டும், அப்புறம் சம்மந்தி என்ன நினைப்பாரு நம்மள? அண்ணே அவர் ஒன்றும் நினைக்க மாட்டாரு. நல்ல நேரம் முடிய போச்சு, நாம இது பண்ணிட்டோம்னு சொன்னா அவர் என்னத்தை நினைக்க போறாரு? அதெல்லாம் அவர் ஒன்றும் நினைக்க மாட்டாரு. நீங்க ஆகிறத பாருங்கண்ணே, அவர் என்னத்தை இப்பதான் நினைக்கிறாரு. ஆமா நீங்க இதை பாருங்க, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஏமா தம்பி, பேர் என்ன பேருன்னு செலக்ட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் தான் அன்னைக்கே செலக்ட் பண்ணியாச்சே. காதுல ஃபர்ஸ்ட் அப்பா, நீங்களே காதுல பேரை சொல்லிருங்கப்பா. இல்லடா அன்பு, நீ சொல்லுமா, நீ தான் சொல்லணும். அன்பு சொன்ன உடனே அடுத்து நீ சொல்ற, அப்பன் சொல்லணும். அதுக்கப்புறம் தாத்தன் பாட்டிலாம் சொல்லிக்கிறலாம். முதல்ல அன்பு நீ சொல்லுதா, சொல்லிட்டு கௌதம நீ சொல்லு. சொல்லதுக்கப்புறம் எல்லாரும் மற்றபடி மற்றவங்க எல்லாரும் காதில் சொல்லிக்கிடுவோம்.
சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் பேரை சொல்லுங்க முதல்ல. எடேய் பேர் நல்ல ஞாபகம் இருக்குல்ல? ஆ இருக்குமா. அன்பு சொல்லு. அன்பரசி அன்பரசி அன்பரசி. அன்பரசி அன்பரசி அன்பரசி. டே பேர் சூப்பரா இருக்கு. டேய் உங்க தாத்தா பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன இந்த பேரை சொல்லிட்டு இருக்க? ஏன்பா நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு. கௌதம் என்னடா இதெல்லாம்? ஆமா, நீ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீ கோவப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அன்போட பேர்ல சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால தான் அன்பு அரசு அப்படின்னு அன்பரசுன்னு வச்சாச்சு. நீ கோவப்படுவதா இல்லைன்னு சொல்லலை மா, புரிஞ்சுக்கோமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்போ நீ சொல்கிற பேரை நான் வச்சேன்னு வையே, அத்தை என்ன நினைப்பாங்க? அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா நம்ம சொன்னோமே அந்த பேரை வைக்கலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால நான் சொல்கிறேன், நீ சொன்ன பேரும் வேணாம், அத்தை சொன்ன பேரும் வேணாம், நாங்கள் வச்ச பேரு இருக்கட்டும், சரியா? இல்ல முடியாது, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். என் பேரனுக்கு இப்ப பேரை மாத்தி வச்சே ஆகணும் வச்சே ஆகணும். ஏங்க பேரை மாத்துக்கங்க, எங்க அப்பா பேரை வைங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, பேரை மாத்துங்க, எங்க அப்பா பேரை வைங்க. இப்ப நான் சொல்றதை கேட்க போறீங்களா இல்லையா? பேரை மாத்த முடியுமா முடியாதா? எங்க அப்பா பேரை இப்ப வச்சே ஆகணும். என்ன சொல்றீங்க? மாத்துறீங்களா என்ன? மாத்தி தாங்க ஆகணும், மாத்துங்க முதல்ல. கௌதம் மாத்துடா. ஏய் அறிவு கெட்டவளே, அறிவு இருக்கா இல்லையாடி உனக்குலாம்? இல்லை அறிவு இல்லாம தான் பேசிட்டு தெரியுதியா? சொல்லிட்டு இருக்காக. அப்புறம் என்ன, உங்க அப்பா பேரை வச்சா முத்தலகு என்ன நினைக்கும்? முத்தலகு அப்பா பேரை வைக்கலன்னு கவலைப்படாதா? என்ன இப்ப பேர் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கா? நான் நினைச்சேன் கண்டிப்பா பேர் பஞ்சாயத்து ஒன்று ஓடுன்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி தான் ஓடுது. இங்க பாருங்க, என் பேத்தி இருக்காளே, என் பேத்தி, அவ அன்னைக்கே சொன்னான் 2 பேர் பிரச்சனை வரும்னு. என் மகளும் தானே அமைதியா இருக்கிறா. என் மகளும் தான் அவங்க அப்பா பேரை வைக்க சொன்னா, இவங்க வைக்க மாட்டேன்ட்டாக. அவ புரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கா. உனக்கு மட்டும் என்ன வந்துச்சு? முல்லா இங்க வந்து சத்தம் போடுற வேலை வச்சுக்காத. ஃபங்க்ஷன் வைக்கிற இடம். சொந்தக்காரவிய பூரா ஒவ்வொரு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டு நடத்துடின்னா சும்மா எல்லாரும் என்ன நினைப்பாவ? ஒரு பேர் வைக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நல்லாவா இருக்குன்னு கேட்டேன். பேசாம அங்கிட்டு பொழப்ப பாப்பீங்களா? தம்பி பேர் அன்பரசு நல்லா தானே இருக்கு. நேத்தே கேட்டேன் கௌதம்கிட்ட, என்னடா பேர் வச்சிருக்கியன்னு. காதுக்குள்ள சொன்ன அன்பரசு அப்பத்தான்னு. இதுக்கு என்ன பேருக்கு குறைச்ச? எம்புட்டு அழகா அந்த பேர் இருக்குது, இந்த பேரை வச்சுக்கிட்டு இப்போத்தேன் நல்லா இல்லை நொல்லா இல்லைன்ட்டு. அவங்க அப்பா பேர் எவங்க அப்பா பேரும் வைக்க வேணாம். எவங்க அப்பா பேரை வச்சாலும் பிரச்சனை தான் வந்து சேரும். அதனால வேண்டாம். நான் சொன்னது என்னைக்கு தான் எங்கே தான் எதுதான் நடந்துச்சு? என்னமோ பண்ணி தொலைங்க, எனக்கு என்ன வந்துச்சு? சி, பேசாமல் வாய் மூடிட்டு என்னால் இருக்க முடியல. அதை வைங்க இதை வைங்கன்னு சொல்லிடுறது, அப்புறம் கிடந்து தன்னால் முழிச்சிட்டு இருக்குது. ஏன்டா சொன்னோம் வச்சோன்ட்டு.